வணக்கம். இது டிவி லங்கா செய்திகள். குடும்ப பெண் குத்திக்கொலை, பிள்ளைகள் கண்முன்னிலையில் கொடூரம். ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சற்று முன்னர் கைது. இலங்கை வரும் இந்திய ராணுவ தளபதி 2026 கல்வியாண்டுக்காக பாடசாலைகள் இன்று ஆரம்பம். உணவு சட்டத்தின் சில விதிமுறைகள் குறித்து வெளியான தகவல். சர்வதேச சட்டங்களை மீறிய அமெரிக்கா. வெனிசுலா விவகாரத்தில் கொதித்தெழுந்த வடகொரியா. குடும்ப பெண் ஒருவர் தன் பிள்ளைகளின் கண் முன்னால் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவம் நேற்று அனுராதபுரம் கெக்கிராவை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. 3 பிள்ளைகளின் தாயாரான 46 வயது பெண்ணே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மேற்படி பெண்ணின் கணவர் நேற்று கூலி வேலைக்கு சென்றிருந்தார். அந்த பெண் வீட்டில் தனது பிள்ளைகளுடன் இருந்துள்ளார். மாலை 5 மணி அளவில் கத்தியுடன் வீட்டுக்கு வந்த உறவினரான ஆண் ஒருவர் வட்டி பணம் தொடர்பில் அந்த பெண்ணுடன் முரண்பட்டுள்ளார். இறுதியில் அவர் தான் கொண்டு வந்திருந்த கத்தியால் அந்த பெண்ணின் நெஞ்சில் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். உயிருக்கு போராடிய அந்த பெண்ணை அயலவர்கள் உடனே வைத்தியசாலையில் ஒப்படைத்தனர். எனினும் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிறிது நேரத்தில் பெண் உயிரிழந்துவிட்டார். கொலையாளியான 42 வயது நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் வாக்குமூலங்களை பெற்று மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ நிதிக்குற்ற விசாரணை பிரிவினால் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லொரியொன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் நிதிக்குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று முன்னிலையாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் அமைச்சருடன் அவரது இளைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் இன்று காலை முன்னிலையாகியுள்ளார். சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லொரியொன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் நிதிக்குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளார். அதற்கமையவே முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ இன்றைய தினம் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். இதேவேளை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் யோகான் பெர்னாண்டோ கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன்படி அவரை எதிர்வரும் 2026 ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வத்தளை நீதவான் நீதிமன்றம் கடந்த உத்தரவு பிறப்பித்தது. அத்துடன் சதோச நிறுவனத்தின் போக்குவரத்து பிரிவுக்கான முன்னாள் முகாமையாளர் கைது செய்யப்பட்டதுடன் நீதவானின் உத்தரவாதத்துக்கு அமைய அவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி ஜனவரி 7 இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். குறித்த விடயத்தை நேற்று இந்திய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. 2 நாள் பயணமாக நாட்டுக்கு வருகை தரும் ஜெனரல் திவேதி இலங்கை ராணுவ தளபதி, பாதுகாப்பு துணை அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பலர் உட்பட பல மூத்த ராணுவ மற்றும் சிவில் அதிகாரிகளை சந்திக்க உள்ளார். பயிற்சி, ஒத்துழைப்பு, பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பல உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது இந்திய ராணுவ தலைவர், பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் பணியாளர் கல்லூரியின் அதிகாரிகள் மற்றும் புத்தள ராணுவ கல்லூரியின் அதிகாரிகள் மற்றும் பயிற்சியாளர்களையும் சந்திக்க உள்ளார். கொழும்பில் உள்ள இந்திய அமைதி காக்கும் படை நினைவிடத்தில் இந்திய ராணுவ தலைவர் அஞ்சலி செலுத்த உள்ளார். 1ஆம் தரம் மற்றும் 6ஆம் தரம் தவிர்த்து பாடசாலைகளின் ஏனைய தரங்களுக்கான 1ஆம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது. அத்துடன் பாடசாலை நடத்தும் நேரத்தை நீடிக்கும் தீர்மானம் 2026 ஆண்டுக்குள் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த விடயம் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரம் 6 1ஆம் தவணைக்காக பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் திகதி 2026 ஜனவரி மாதம் 21 ஆக இருப்பினும் புலமை பரிசில் பெறுபேறுகளின் அடிப்படையில் தரம் 6க்கு பிறகு பாடசாலைகளிலிருந்து மாணவர்களை அனுமதிப்பதற்கான நிர்வாக நடவடிக்கைகள் ஜனவரி 5 முதல் ஆரம்பிக்கும் வாரத்தினுள் மேற்கொள்ளப்படலாம் என கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. தரம் 1க்கான பிள்ளைகளை இனங்காணும் செய்முறை இன்று முதல் ஆரம்பிக்கப்படுவதுடன் உத்தியோகபூர்வமாக கற்றல் நடவடிக்கைகள் எதிர்வரும் 29 முதல் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாடசாலைகளின் தரம் 5 மற்றும் தரம் 6 முதல் 13 வரையான தரங்களுக்காக 2026 ஆண்டின் புதிய பாடசாலை தவணை ஆரம்பத்திலிருந்து நாளாந்தம் பாடசாலை முடிவடையும் நேரம் பிற்பகல் 2 மணி என குறிப்பிடப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் நாட்டில் கடந்த நாட்களில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்த நிலைமையின் காரணமாக குறிப்பாக சில மாகாணங்களில் பாடசாலை கட்டமைப்புக்கும் அதேபோன்று போக்குவரத்து கட்டமைப்புக்கும் மேற்பட்ட கடும் சேதங்களை கருத்தில் கொண்டு பாடசாலை நேரத்தை நீடிப்பதன் மூலம் அந்த மாகாணங்களின் பாடசாலை பிள்ளைகளுக்கும் ஏனைய தரப்பினருக்கும் பல சிரமங்கள் ஏற்படக்கூடும் என அவதானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பாடசாலை நடத்தும் நேரத்தை நீடிக்கும் தீர்மானம் 2026 ஆண்டுக்குள் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. உணவு சட்டத்தின் 32வது பிரிவின் கீழ் உள்ள சில விதிமுறைகள் அமலாகும் திகதியை ஒத்திவைக்க சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. உணவு ஆலோசனை குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய 2023 பிப்ரவரி 14 திகதி
அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்ட உணவுச் சட்டத்தின் சில விதிமுறைகளை அமுல்படுத்துவதை எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. உணவு லேபிளிடல் மற்றும் விளம்பரப்படுத்தல் விதிமுறைகள், திரவ உணவுகளில் சீனி அளவுக்கான நிறக்குறியீட்டு விதிமுறைகள், உணவுக்கான உப்பு அயடின் கலத்தல் தொடர்பான விதிமுறைகள் மற்றும் டிரான்ஸ் கொழுப்பு தொடர்பான விதிமுறைகள் ஆகியவற்றை அமுல்படுத்தல் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு தெரிவித்துள்ளது. இறையாண்மையின் மீதான கடுமையான அத்துமீறல் என வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு வடகொரியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வடகொரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வெனிசுலாவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் இறையாண்மையின் மீதான அத்துமீறல். அமெரிக்காவின் நடவடிக்கைகள் சர்வதேச சட்ட ஒழுங்கை குறைமதிப்புக்கு உட்படுத்தியுள்ளன. வெனிசுலாவின் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம். ஏற்கனவே பலவீனமான பிராந்திய சூழ்நிலையில் ஸ்திரத்தன்மை அதிகரிப்பது தொடர்பாகவும் நாங்கள் கவனம் செலுத்தி வருகின்றோம். சர்வதேச சமூகம் நீண்ட காலமாக அடிக்கடி கண்டுவரும் அமெரிக்காவின் முரட்டுத்தனமான மற்றும் மிருகத்தனமான தன்மையை மீண்டும் ஒருமுறை தெளிவாக உறுதிப்படுத்தும் மற்றொரு உதாரணம் இந்த சம்பவம். வெனிசுலாவில் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் பிராந்திய மற்றும் சர்வதேச உறவுகளுக்கு பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். உலக சமூகம் இந்த சூழ்நிலைக்கு எதிர்வினையாற்ற வேண்டும். ஐக்கிய நாடுகள் சாசனம் மற்றும் சர்வதேச சட்டங்களை வேண்டுமென்றே மீறுவதாகும். இதனை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். அத்தோடு இறையாண்மையை மீறுவதற்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்ப வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.